ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபம் சீரியலோட அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தோம்னா நம்ம கார்த்தி விட்டு தான் காமிக்கிறாங்க. அங்கே வந்து மெஹந்தி ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்காக மருதாணிலாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்போ பார்த்தோம்னா நம்ம தீபா எல்லாருமே வந்து மருதாணி வச்சுக்கலான்னு எடுக்கும்போது உடனே மைட்லி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், மருதாணி வந்து அவங்க புருஷ மாதிரி தான் அவங்க பொண்டாட்டி மாருக்கு வச்சு விடணும். இப்போது அதுதான் ட்ரெண்டிங் அப்படின்னதும் அட போச்சுடா அப்படின்னு கார்த்தி யோசிக்கிறாங்க. என்ன பார்க்குறீங்க, கல்யாண பொண்ணு தீபாவுக்கு நீங்கள் தான் மருதாணி வச்சு விடணும் அப்படின்னதும் இந்த பக்கமா அருண் வந்து ஆமாம் காட்டி, இங்கே பாரு, உன் பொண்டாட்டி ஆக போகிறவ தீபா ஏற்கனவே பொண்டாட்டி ஆகிட்டா, நீ தான் அதனால் வச்சு விடணும் அப்படின்னதும் சரி, இந்த வீட்டில் இருக்கிற எல்லா கேர்ள்ஸும் தானே மருதாணி வைக்கணும், அப்படி பார்த்தா அன்னைக்கு நீ வைக்க வேணாமா அப்படின்னதும் அட பாவி என்ன கோட்டு விட்டுட்டானே அப்படின்னு அருண் வந்து யோசிக்கிறாங்க. அதுக்கு என்ன, இங்கே பாருங்கள், வீட்டில் இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் அவங்க ஒய்ஃபுமாருக்கு மருதாணியை வச்சு விடுங்க அப்படின்னு மைட்லி சொன்னதும் எல்லா ஆம்பளைங்களுமே சரின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லை, இந்த ஐடியாவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு அபிராமி வந்து சந்தோஷப்படுறாங்க. அங்கே பார்த்தோம்னா ஆனந்த் வந்து நம்ம மீனாட்சிக்கும், அருண் வந்து ஐஸ்வர்யாவுக்கும், அபிராமிக்கு நம்ம அருணாச்சலமும், காட்டி வந்து தீபாவுக்கும் க்யூட்டாக வந்து மருதாணி வச்சிட்ருக்காங்க. இதை வந்து பார்க்குற நம்ம மைட்லி, இங்கே பாருங்கள், மருதாணி யார் கையில் அதிகமாக சிவக்குதோ அவங்களோட ஹஸ்பண்ட் தான் அவங்க மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்கன்னு அர்த்தம். பார்ப்போம் யார் மேலே அதிகமாக பாசமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி மைட்லி ஒரு போட்டி வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தோன்னா எல்லாருமே நல்லபடியாக மருதாணி வச்சு முடிச்சிட்றாங்க. சரி ஒவ்வொருத்தங்களா கையை கழுவி காமிங்க அப்படின்னும் போது ஒவ்வொருத்தங்களா வந்து கையை கழுவிட்டு வராங்க. ஃபர்ஸ்ட் வந்து அபிராமி காமிக்கிறாங்க. பரவாயில்லையே, அம்மாவோட கையை சிவந்திருக்கு, அப்பா நல்லா பாசம் வச்சிருக்காரு அப்படின்னு அருண் வந்து சந்தோஷப்படுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களும் காமிக்கிறாங்க. எல்லாரும் நோமலா தான் சிவந்திருக்கு ஒரே மாதிரி. கடைசியாக நம்ம அபிராமி தீபா எங்க உன் கையை காட்டுமா அப்படின்னதும் தீபா வந்து காமிக்கிறாங்க. அவ்வளோ அழகா செக்க சிவப்பாக இருக்கு. இது பார்த்து எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அடக்கடவுளே பார்த்தீங்களா, அப்போனா கார்த்திக் தான் தன்னோட பொண்டாட்டி மேலே அவ்வளோ அதிகமாக பாசம் வச்சிருக்காரு, அதான் என் பிள்ளை தீபா மேலே உயிரே வச்சிருக்கான் அப்படின்னு நம்ம அபிராமியை சொன்னது தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு காட்டி மாடியில் நிற்காங்க. உடனே நம்ம தீபா வந்து எங்க பார்த்தீங்களா, அத்தனை பேரும் மருதாணி வச்சாங்க, ஆனால் என் கை மட்டும்தான் நல்லா சிவந்து போய் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன காதலிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். உங்கள் காதலை இந்த மருதாணியில் வெளிப்படுத்திருக்கீங்க. சொல்லுங்கள், உங்களுக்கு என் மேலே காதல் வந்துருச்சா அப்படின்னதும் காட்டி வந்து நக்கலாக சிரிக்கிறாங்க. என்னங்க இது, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், நீங்கள் சிரிச்சிட்டு இருக்கீங்க. உடனே நம்ம கார்த்தி நக்கலா வந்து சிரிச்சுட்டு இங்கே பாருங்க, உங்க மேல காதல் இல்லைன்னு யாரு சொன்னா அப்படின்னு கார்த்தி கேட்குறாங்க. என்னங்க இப்படி சொல்றீங்க, நீங்க தானே அன்னைக்கு சொன்னீங்க நான் இது வரைக்கும் யாரை காதலிச்சதும் இல்லை அப்படின்ற மைண்ட் இல்லவே இல்லைன்னு. இப்போ என்னன்னா இப்படி பண்றீங்க, நீங்க என்ன காதலிக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு முயற்சி எல்லாம் பண்ண தெரியுமா, கடைசியில இப்படி சொதப்புறீங்களே அப்படி தீபா வந்து செல்லமா பேசுறாங்க. இங்க பாருங்க, நான் அதுக்கு முன்னாடி காதலிக்கலன்னு தான் சொன்னேனே தவிர உங்க மேல காதல் இல்லைன்னு நான் என் வாயால சொன்னேன். எங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னும் போது தீபா வந்து ஆமாங்க, நீங்கள் என்ன காதலிக்கலன்னு உங்கள் வாயால் சொல்லவே இல்லை, அப்போ நான் தான் தப்பாக புரிச்சுக்கிட்டேன்னா இல்லைங்க, நீங்களாவே பேசுனீங்க, நீங்களாவே ஒரு சவாலை விட்டீங்க, ஸோ இதுவும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் சரின்னு சொல்லிட்டேன். பட் இப்படி அடிக்கடி வந்து என் மேலே காதல் வந்துச்சா, காதலிக்கிறீங்களா, உங்கள் காதலை வெளிப்படுத்துங்கன்னு என்னை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் என்னால் தாங்க முடியலை, அதான் நானே ஓப்பனாகவே சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் உங்கள் காலத்தில் தாலி கட்டணும், அதுக்கப்புறமா ஏதோ நம்ம தாலி கட்டட்டும், நம்ம ஒய்ஃப் ஆகிட்டாங்க அப்படின்னு ஒரு தோட்டம் இருந்துச்சு. அப்படியே போக போக சில விஷயங்களால் உங்கள் மேலே எனக்கு காதல் வந்துருச்சுங்க, நான் காதலிச்சுட்டு தான் இருக்கேன், இப்போவும் காதலிக்க போகிறேன், இனி காதலிச்சுட்டே இருப்பேன் அப்படின்னு காட்டி சொன்னதும் தீபா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு வெக்கமாக இருக்குங்க, பார்த்தீங்களா, நான் ஒன்று நினச்சிங்க உங்களுக்கு என் மேலே காதலே இல்லைன்னு, ஆனால் இவ்வளோ சீக்கிரம் உங்கள் காதலை எப்படி சொல்லுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நீங்கள் என்ன காதலிச்சிங்களா இல்லையான்னு எனக்கு சந்தேகமாகவே இருந்துச்சு. மனைவியாக ஏற்றுக்கிட்டவங்க காதலிக்காமலாம் மனைவியாக ஏற்றுப்பாங்க, எங்கள் கொஞ்சம் கூட சுயமாக யோசிக்கவே மாட்டிங்களா, 10th வரை பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு காட்டி சொன்னதும் பார்த்தீங்களா, என் படிப்பை எல்லாம் குத்தி காமிக்கிறீங்க அப்படின்னு தீபா சொன்னது சும்மாங்க. இங்கே பாருங்க, உங்க மேல காதல் இருந்தபடியா தான் நான் இப்போ உங்களை கல்யாணமே பண்ணிக்க போறேன், ஸோ ஹாப்பியாக இருங்க, இப்படி தேவையில்லாமல் அடிக்கடி வந்து காதல் வந்துருச்சான்னு கேட்குற வெளியெல்லாம் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டி நக்கலாக சிரிச்சுட்டு போனதும் தீபா வந்து வெக்கப்படுறாங்க. இது எல்லாத்தையும் நம்ம ரம்யா வந்து பார்த்துட்றாங்க. அட பாவீங்களா, இப்படிலாம் உங்களுக்குள்ள இருக்கா அப்படின்னா கார்த்தி வந்து தீபாவை காதலிக்கிறாரா, இல்லை இந்த காதலோடையே கார்த்தி தீபாவை கல்யாணம் பண்ணக்கூடாது, ஃபர்ஸ்ட் வந்து கார்த்தியை தீபாவை வெறுக்க வைக்கணும்,
அதே இல்லையா தீபா கார்த்தியும் இருக்கணும், இது ரெண்டும் நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை. அதனால ரியா போட்டு தந்த திட்டத்தை நாம செயல்படுத்த வேண்டியதாங்கிற மாதிரி ரம்யா வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் தீபா கியூட்டா வெக்கப்பட்டுட்டே ஓடி வராங்க. அப்போ மீனாட்சியும் மைத்திலியும் எல்லாரும் நிற்கும் போதே கேட்டுட்டு இருக்காங்க, என்ன தீபா ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், என்ன கார்த்தி உண்மையில ரொம்ப பாசமா இருக்காருன்னு ரொம்ப ஹாப்பியா இருக்க போல இருக்கேன், அதை விட மிகப்பெரிய விஷயம் நடந்திருக்குக்கா, அது வந்து அப்படின்னு தயங்கும் போது, என்னம்மா தீபா நாங்க எல்லாரும் இருக்க ஒன்று வெக்கப்படுறியா, அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த, அப்போ என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னும் போது, என்கிட்ட என் புருஷன் சவால் விட்டுருந்தாரு, முடிச்சா என்ன காதலிக்க வச்சு பாருங்கன்னு. சரின்னு நான் கார்த்திக் மனசுல இருந்து காதலை வெளிப்படுத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணேன். இன்னைக்கு அவர் தன்னோட காதலை என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னதும் மீனாட்சி அபிராமி எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. என்னமா தீபா சொல்ற, இது சந்தோஷமான விஷயம் தானே. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அவருக்கு என் மேல காதல் இருந்த படியாதானா என்ன மனைவியா ஏத்துக்கிட்டாரா, மனைவியா ஏத்துக்கிட்ட படியாதானா மறுபடியும் என்ன கல்யாணமே பண்ணிக்க சம்மதிச்சாரா. ஆனா நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிட்டாரு. சொல்ல போனா எப்போ என் களத்துல அவர் தாலி கட்டினாரோ அப்போல இருந்தே அவர் என்ன காதலிக்க ஆரம்பிச்சுட்டாரு. நான் தான் அது தப்பா புரிச்சுக்கிட்டேன் அப்படின்னதோ, அடிப்பாவே பாத்தியா என் பிள்ளை நீ சந்தேகப்பட்டிருக்க, இங்க பாருமா தீபா நீ பார்த்தல எல்லாரும் கையும் சாதாரணமா சிவந்து இருந்துச்சு, ஆனா உன்னோட கை மட்டும் செக்க சிவப்பா இருந்துச்சு. என் பிள்ளைய மேல எவ்வளவு உயிரா இருக்கானோ அதே அளவுக்கு தான் ஓ மேலேயும் பாசம் வச்சிருக்கான், உனக்கு ஒண்ணுனா கண்டிப்பா அவன் தாங்க மாட்டாமா அப்படின்னு அபிராமி சொன்னதும் ரம்யா முகத்தை பார்க்க முடியல. அவங்களோட முகம் வந்து சுருங்கி போயிடுது. ஓஹோ அப்படியா, இன்னும் கொஞ்ச நாட்களால கார்த்தி எங்களோட களத்துல தான் தாலி கட்டுவான், அப்போ தெரியும் பாசம் யாரு மேல அப்படின்னு ரம்யா வந்து யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம கார்த்தி வந்து ரம்யா வந்து முறைக்கிறாங்க. உடனே ரம்யா நிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வேணும்னே தீபா கிட்ட வந்து, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க, என்னோட காதல வேற தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஆமா எங்கேயாச்சும் வெளியில போகணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னதும், கார்த்தி நீங்களா இப்படி எல்லாம் பேசுற, உண்மையிலேயே நீங்களே ஒரு ரொமான்டிக் மேண்டா, நீங்களா இப்படி பேசுவீங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நாங்க அப்படின்னு மீனாட்சி மைத்திலி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என் பையனும் ஆம்பளை தாண்டிங்கிற மாதிரி அபிராமி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா எனக்கு எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு, எங்கள் பார்க் பீச் அப்படி போயிட்டு வரலாமா அப்படின்னதும், சரிங்க இப்போ லஞ்ச் டைம், நம்ம 2 பேரும் ரெஸ்டாரண்ட் போகிறோம், அங்கே போய் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு நேராக நீங்கள் எங்கே ஆசைப்படுறீங்களோ போகிறதுக்கு அங்கேயே போயிடலாம் அப்படின்னதும் ரம்யா வந்து செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. உடனே நம்ம தீபாவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படின்னுட்டு உடனே தீபா வந்து குடுன்னு ஓடுறாங்க. அப்படின்னு பார்த்து மீனாட்சி என்ன யோசிக்கிறாங்கன்னா, இவ எப்போ பார்த்தாலும் வந்து சீலையே போத்துட்டு வருவா அப்படின்னுட்டு உடனே அவங்களும் குடுன்னு ஓடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்க, அவர் கூட போப்புறா, அதுவும் அவராவே ஃபர்ஸ்ட் டைம் என்ன கூப்பிட்டு இருக்காருக்கா, அதான் எந்த புடவை கட்டுறேன்னு குழப்பமா இருக்கு அப்படின்னது, முட்டாள் இங்க பாரு, நீங்க இப்போ கனவு மனைவியில சொல்ல போனா லவர்ஸ் ஜோடி, அதனால ஸ்டைலா போத்திபா, அதெல்லாம் வேணாக்கா, கல்யாணம் வேற ஆக போகுது, நான் இப்படி அவன் நடக்கிறது, இங்க பாரு யார் கூட போப்புற, உன் புருஷன் கூட தானே, அதனால நான் சொல்ற மாதிரி போ அப்படின்னு ஒரு கியூட்டான மாடர்ன் ட்ரெஸ் வந்து தீபாவுக்கு போட்டு விட்டு அழகா மேக்கப் எல்லாம் போட்டு மீனாட்சி கூட்டிட்டு வராங்க. தீபாவை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, என்னடா இவ வரவரு இவ்வளவு அழகா வரா, விட்டா கார்த்தி அவளை விட்டு பிரியவே மாட்டான் போல இருக்கே அப்படின்னு ரம்யாவும் ஐஸ்வர்யாவும் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி வந்து, அண்ணி தீபா வந்தாங்களே பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. நான் தாங்க தீபா. ஓ நீங்க தான் தீபாவா, நான் வேற யாரோன்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு கார்த்தி வந்து கலாய்க்கிறாங்க. பாத்தீங்களாக்கா இதானா இப்படியான ட்ரெஸ் எல்லாம் போட முடியாதுன்னு சொன்னேன், இப்போ என் புருஷனே என்ன கலாய்க்காரு அப்படின்னதும், தீபா நீங்க இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்கீங்க, என் கண்ணே பட்டுருச்சு, அதாங்க நீங்க டோட்டலா சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கு, அதான் என்னோட தீபா எங்கன்னு கேட்டேன், அப்போ இந்த ட்ரெஸ் போட்டா நான் உங்க தீபா இல்லையா அப்படின்னு நம்ம தீபா வந்து கியூட்டா பேசினது. உடனே அபிராமி, இங்க பாருமா தீபா, நீ என்ன ட்ரெஸ் போட்டாலும் அழகுதாமா, என் கண்ணே உனக்கு பற்றும் போல இருக்கு, இங்க பாருங்க 2 பேரும் வெளியில போய் வந்ததுக்கு அப்புறமா உங்க 2 பேருக்கு திருஷ்டி சுத்தி போடணும், எப்பா கார்த்தி சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்னதும் கார்த்தியும் தீபாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க. இது பார்த்து ரம்யா வந்து செம காண்டாகிறாங்க. சந்தோஷமா ஊர் சுத்தலான்னு போறீங்களா கார்த்தி, என்ன பண்ணா என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும், போங்க கார்த்தி போங்க, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்க அப்படின்னுட்டு ரம்யா வந்து யோசிச்சு திட்டம் போடுறாங்க. எங்க பார்த்தோம்னா கார்த்தியும் தீபாவும் ரெஸ்டாரண்ட் வந்துடுறாங்க. அங்க வந்து 2 பேருமே கியூட்டா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம ரம்யா என்ன பண்றாங்கன்னா நேரா கார்த்திக்கு ஃபோன் பண்றாங்க. என்ன இது ராங் நம்பரா இருக்கே அப்படின்னுட்டு உடனே ஃபோன் எடுத்து யாருங்க அப்படின்னதும், இங்க பாருங்க உங்க அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னதும் கார்த்திக்கு வந்து தூக்கி வாரி போட்டுறது, என்ன சொல்றீங்க, ஆமா சார் எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு கேட்டதும் ஏற்கனவே அபிராமி அட்மிட் ஆயிருந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு நம்ம ரம்யா வந்து போனை வச்சிடுறாங்க. அவங்க தான் வேறொரு வாய்ஸ்ல வந்து வேறொரு ஃபோன் நம்பர்ல இருந்து ஃபோன் பேசிட்டு உடனே சிம் வந்து உடைச்சிடுறாங்க. கார்த்தி இப்போ எப்படி
ஊர் சுத்துறீங்கன்னு பாக்குறேன் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பக்கம் நம்ம கார்த்தி வந்து கண்டிப்பா இது உன்னோட வேலைன்னு தான் எனக்கு தெரியும், ஏன்னா என் அம்மா நல்லபடியா இருக்காங்க, அவங்களுக்கு நெஞ்சு வலி வாரத்துக்குரிய வாய்ப்பே இல்லை அப்படின்னுட்டு உடனே கார்த்தி அபிராமிக்கு ஃபோன் பண்றாங்க. என்னப்பா கார்த்தி இப்பதான் வெளியில போனா அதுக்குள்ள எனக்கு ஃபோன் பண்றேன், என்ன ஆச்சுப்பா, எது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பிஸ்னஸ் கால் ஒன்று பண்ணலாம் எடுத்தேன், மாறி உங்களுக்கு கிளிக் ஆயிடுச்சு அப்படின்னு சமாளிச்சுட்டு கார்த்தி ஃபோனை வச்சது. உடனே தீபா யாருங்க ஃபோன்ல, அது பிஸ்னஸ் காலுங்க அப்படின்னுட்டு கார்த்தி பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஃபோன் அடிச்சு நேரத்துக்கு இந்நேரம் அடிச்சு பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு இங்க வந்திருக்கணுமே, என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க 2 பேரும் அப்படின்னு ரம்யா வந்து யோசிக்கும் போது மீனாட்சியும் மைத்திலியும் வந்து என்ன ரம்யா ரொம்ப ஆர்வமா யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, ஓஹோ கார்த்தி தீபாவுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா, ஹலோ, அவங்க எப்படியும் சாப்பிட்டு முடிச்சு வாரத்துக்கு நைட் ஆயிடும், இங்க சரியான கொல்லியா பேய்கள்லாம் இருக்கு, அவங்க நைட்ல சாப்பிடுறதுக்கு ஏதாச்சும் திட்டம் போட்டு பிரிச்சுடுங்க, அதான் அவங்க 2 பேரும் வெளியில என்ஜாய் பண்ணிட்டு வர போறாங்க, ஆமா நீ இன்னும் போகவே இல்லையா, காத்து வரட்டு கிளம்பு அப்படின்னு மீனாட்சியும் மைத்திலையும் கலாய்ச்சிடுறாங்க. சோ அன்னைக்கு சாயங்காலமும் ஆயிடுது. எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு கார்த்தியும் தீபாவும் அன்னைக்கு சாயங்காலமே வராங்க. அப்போ ரம்யா இதை பார்த்து செம காண்டானதும் உடனே கார்த்தி என்னங்க எங்க 2 பேருக்காகவும் ரொம்ப நேரமா எதிர்பார்ப்போடு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு செம்மையா கலாய்ச்சி விடுவோம்.